நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இந்த நல்ல விஷயத்தை செய்யும் போது ஏற்ற வேளையிலே அவருடைய கிரியை வெளிப்படும், ரட்சிப்பு பூரணமாகும். இன்றைக்கு ரட்சிப்பு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்வதாக காத்திருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் பில்லிசூனிய கட்டுகளிலும் பலவீனத்திலும் சத்ருவின் சதிகளிலும் அடிமையாக்கப்பட்டிருந்த நம்மளை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்து மீட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எவைகள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன, எவைகளிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அவைகள் அனைத்து நின்றும் அவர் நம்மை ரட்சிப்பார், மீட்டெடுப்பார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. ஆகவே அவருடைய காலத்துக்காக, அவருடைய நேரத்துக்காக, செய்ய வேண்டிய கிரியைகளுக்காக காத்திருப்பது எப்படியாம்? நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இந்த நல்ல விஷயத்தை செய்யும் போது ஏற்ற வேளையிலே அவருடைய கிரியை வெளிப்படும், ரட்சிப்பு பூரணமாகும். இன்றைக்கு ரட்சிப்பு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்வதாக காத்திருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.